ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னதுன்னா மிரர்ஸை வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம க்ளூ வச்சு இந்த மிரர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா தான் கையோட வராது. இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணது காயலைன்னா உடனே கையோட வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் மார்க் பண்ணிக்கோங்க, பெண்ணால் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கொயரில் வந்து நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிளில் 3 டாட்ஸ் வந்து சென்டர் டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டில் 2 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப்புக்கு பார்க்கலாம் எப்படி தைக்கிறதுன்ட்டு. இப்போ அடிப்பக்கத்தில் நூல் வந்து என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 நூல் இருக்கிறத வந்து எடுத்துட்டு 2ஆக மடக்கி 12 நூலாக்கி நாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் போடுறது வந்து சீக்கிரமாக முடியும். நீங்கள் 6 நூல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு 4 டைமில் நீங்கள் இதை கவர் பண்ணுறீங்க, 4 டைமில் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து 6 நூலாக எடுக்கும்போது 8 டைமில் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த 2 எடுத்துக்கோங்க நூலை. இப்போ நம்ம அடிப்பக்கமாக இதை கொடுப்போம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெண்ணால் மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த டாட் மேலே கொடுக்கலாம். கொடுத்து மேலே எடுத்துக்கோங்க நூலை. இப்போ ஆப்போசிட்டில் இதுக்கு நேரம் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த இதில் கொடுங்க. கொடுத்துட்டு அடிப்பக்கம் கொண்டு வாங்க. இப்போ இது இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே நம்ம இப்போ ஆரம்பித்ததுக்கு பக்கத்துலேயே நம்ம இன்னொரு இது கொடுக்கலாம். கொடுத்துட்டு மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்து இதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இதை இப்படி கொடுங்க. திரும்ப இது பக்கத்துலேருந்து எடுத்து அதனுடைய ஆப்போசிட்டில் கொடுங்க. திரும்ப இன்னும் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா இது கவர் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ இன்னொரு தடவை எடுத்து இதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்து இதை உள்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த மேல் பக்கத்தை முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் வந்து உங்களுக்கு இந்த 7 டாட்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த டாட்லேருந்து எடுங்க. எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுல கொடுங்க. அதே மாதிரி இந்த இதுலேயே திரும்ப பக்கத்துலேயே எடுங்க. மேலே 4 தடவை கொடுத்த மாதிரி கீழேயும் 4 தடவை கொடுத்து இதை முடிக்கணும். இப்போ இதை இங்கேருந்து இதுக்கு கொடுத்துட்டோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஷேப்பில் வந்து கார்னர் சைடு 2 பக்கமும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நான் அடுத்த இது முடிச்சு போடலை. முடிச்சு போடாமல் பக்கத்துலையே நான் எடுக்கிறேன். இந்த இதுக்கு ஸ்கொயருக்கு இப்போ எப்படி பண்ணணும்னா, இப்போ ஒரு டாட்லேருந்து எடுங்க. இதில் நீங்கள் எந்த டாட்லேருந்துனாலும் எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல அந்த டாட்டுக்கு கொடுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் வாங்க. இதுலேருந்து இதுக்கு கொடுங்க. ஏற்கனவே கொடுத்ததுலேருந்து திரும்ப நீங்கள் எடுக்கும்போது ஊசி வந்து திரும்ப ஒரே இடத்துலையே இருக்கும்போது உங்களுக்கு மேலே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கொடுத்த இடத்துலையே கொடுக்காதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஏற்கனவே கொடுத்ததுக்கு கொடுங்க. இப்படி கொடுங்க. அதே மாதிரி இந்த இதுலேருந்து இதுக்கு இப்போ 4 பக்கமும் நம்ம போட்டிருந்த டாட்டை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப ஒரு தடவை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ அதே மாதிரி பக்கத்துலேயே இதை கொடுத்துட்டு இங்கே இந்த மிரர் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிடுங்க. இதை மாதிரி பண்ணி ஒரு சைட்லேயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு சென்டரில் ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்கொயருக்கு நீங்கள் போடணும். ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆப்போசிட் சைடுக்கு கொடுங்க. இந்த இதில் இன்னும் ஒன்று கொடுக்கலாம். 4 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை முடிச்சுட்டு இந்த பக்கத்துக்கு வாங்க. இந்த இதுலேருந்தும் அதே மாதிரி 4 தடவை கொடுங்க. இதுக்குள்ளே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடிப்பக்கம் கொடுத்து முடிச்சு போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். ஸ்கொயரில் ஸ்கொயர் நடுவில் கிடைக்கும். இங்கே இதில் ட்ரையாங்கிள் குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ நீங்கள் பேக் சைட் திருப்பிட்டு ஒரு நாட் கொடுத்துடலாம். எண்ட் நாட் ஒன்று கொடுத்துருங்க. ஆறு நூல் இருக்கிற மாதிரி 12 நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த டாட்லேருந்து கொடுப்போம். இதுலேருந்து எடுங்க. எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற டாட்டுக்கு கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த டாட்லேருந்து இதுக்கு ஆப்போசிட்டுக்கு கொடுங்க. அப்புறம் ஃபைனலாக இதுலேருந்து எடுத்து இது பக்கத்தில் இருக்கிறதுக்கு கொடுங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு நடுவில் ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கும். இப்போ இந்த நூலை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து இப்போ எடுங்க. எடுத்துட்டு மேலே கொண்டு வந்துட்டு இதில் 2 த்ரெட் இருக்கும். இப்போ இந்த சென்டர் இது ரெண்டுத்துலேயும் சென்டர் இருக்கா இந்த நூலுக்குள்ளே கொடுங்க. கொடுத்து இதை கொஞ்சம் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி டைட்டாக கிடைக்கும். இதை உள்ளுக்குள்ளே கொடுத்துருங்க திரும்ப இந்த மாதிரி. இப்போ அடுத்தது இங்கே பக்கத்துலேயே எடுங்க. எடுத்துட்டு இந்த நூலுக்குள்ளே கொடுத்து அடிப்பக்கம் கொடுங்க. இப்போ இந்த பக்கம் அந்த கார்னர் சைடு வரும்போது மட்டும் உங்களுக்கு 2 நூலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து நீங்கள் பின்பக்கத்தில் எடுத்து இங்கே அடியில் ஒரு இது கொடுத்துருங்க. துணியில் கொடுத்து அடிப்பக்கமாக எடுத்துருங்க. இன்னும் ஒரு 2 ஸ்டிச்சு போட்டால் இந்த இடத்துல இருக்கிறது முடிஞ்சிடும்.
ஸோ ஃபைனலாக இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்து அடிப்பக்கமாக கொடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு ரவுண்டு கிடச்சிருக்கும், உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அப்படியே கிடச்சிருக்கும். இப்போ பேக் சைட் திருப்பி நாட் போட்டுருங்க. இந்த 12 நூலுக்குள்ளேயும் கொடுத்து நீங்கள் கீழ் பக்கமாக நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மிரர்ஸ் எப்படி ஃப்ரேம் போட்டு கவர் பண்ணணுன்றதை இந்த கிளாஸில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.